Hello students, welcome back to my channel. இன்னைக்கு நாம 12th standard 3rd unitல example 3.4 பார்க்குறோம். Find the sum of the squares of the roots of ax power 4 plus bx cube plus cx square plus dx plus e which is equal to 0 னு கொடுத்திருக்காங்க. ஓகேவா? ஒரு polynomial equation கொடுத்துட்டு அதோட sum of squares கேட்டிருக்காங்க. ஓகே தானே. ஸோ ரூட்ஸ் வந்து அவங்க கொடுக்கல. ஸோ என்ன செய்வோம் நம்ம இப்போ வந்து இந்த இக்குவேஷனை பார்த்தீங்க அப்படின்னா இதில் பவர் என்ன இருக்குது? 4 ஹையர் பவர். சரி, அப்போ 4 ரூட்ஸ் வந்து கண்டிப்பாக இருக்கும். ஓகேவா? ஸோ அதை நம்ம எப்படி எடுக்கிறோம்? ஆல்ஃபா பீட்டா காமா டெல்டா. ஓகே, ஸோ இதை நம்மளாட்டி எடுத்துக்கிறோம். ஓகே, இதோட ரூட்ஸ்னையும் எடுத்துக்கிறோம். நெக்ஸ்ட்டு வந்து சம் ஆஃப் ஸ்கொயர்ஸ் ஆஃப் ரூட்ஸ். இந்த ஒவ்வொரு ரூட்டோட ஸ்கொயர் எடுத்து அதை சம்னா அடிஷன் ப்ளஸ் பண்ண போகிறோம். எப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சம் ஆஃப் ரூட்ஸ் பார்க்குறோம். சம் ஆஃப் ரூட்ஸ் எப்படி எடுப்போம்? ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் காமா ப்ளஸ் டெல்டா இஸ் ஈக்குவல் டு மைனஸ் பி பை ஏ. இதோட ஃபார்முலா கரெக்டாக. நெக்ஸ்ட்டு 4 டேர்ம் இருக்கிறனால நெக்ஸ்ட்டு 2 எடுப்போம். ஓகேவா? இப்போது ஆல்ஃபா பீட்டா காமா டெல்டா. ஓகேவா? ஃபஸ்ட்டு 4 டேர்ம் இருக்கிறனால ஃபஸ்ட்டு தனித்தனியாக எடுத்தாச்சு. நெக்ஸ்ட்டு 2 எடுப்போம். ஓகேவா? ஃபஸ்ட்டு ஆல்ஃபாவை வச்சு இது அடுத்த டேர்ம் அப்படி ஃபஸ்ட்டு 3 முடிக்கிறோம். ஆல்ஃபா பீட்டா ப்ளஸ் ஆல்ஃபா காமா, இது குழம்பாமல் இருக்கிறதுக்காக ஆல்ஃபா டெல்டா. நெக்ஸ்ட்டு ப்ளஸ் பீட்டா வச்சு பேலன்ஸ் இருக்க 2 முடிச்சிருவோம். ஸோ பீட்டா காமா ப்ளஸ் பீட்டா டெல்டா. பேலன்ஸ் என்ன இருக்குது? காமா டெல்டா. அவ்வளோதான். ஓகே, இது மட்டும் லாஸ்ட் இருக்கும். ஸோ காமா டெல்டா இஸ் ஈக்குவல் டு ஃபார்முலா என்ன வரும்? சி பை ஏ. ஃபஸ்ட்டு மைனஸ்னால் அடுத்து ப்ளஸ்ஸு அடுத்து மைனஸ் அந்த மாதிரி வரும். நெக்ஸ்ட்டு இப்போது நம்ம வந்து 2 எடுத்தாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து 3 எடுக்கிறோம். எப்படி எடுக்கிறோம்? ஆல்ஃபா பீட்டா காமா டெல்டா. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு இந்த 2 வச்சுக்கிறோம். ஃபஸ்ட்டு இங்கே 1 வச்சு பண்ணோம்ல. ஸோ இங்கே ஆல்ஃபா பீட்டாவை சேர்த்து எடுத்துகிட்டு இதுக்கு கூட ஃபஸ்ட்டு காமாவை விடுறோம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு இந்த ஆல்ஃபா பீட்டா கூடயே டெல்டா பார்த்திங்கன்னா புரியும். ஆல்ஃபா பீட்டா அப்படியே வச்சுட்டு ஃபஸ்ட்டு காமா ப்ளஸ் ஆல்ஃபா பீட்டா டெல்டா. ஓகேவா? நெக்ஸ்ட்டு இந்த 2 வச்சுக்கோங்க. காமா டெல்டாவை காமனாக வச்சுட்டு ஃபஸ்ட்டு ஆல்ஃபா கூட அடுத்து பீட்டா கூட, அதாவது ஃபஸ்ட்டு ஆல்ஃபா காமா டெல்டா. ஓகே, ஆல்ஃபா காமா டெல்டா ப்ளஸ் காமா டெல்டா கூட பீட்டா. ஸோ பீட்டா காமா டெல்டா விச் இஸ் ஈக்குவல் டு பிசி. அப்போ டி, ஸோ மைனஸில் வரும், மைனஸ் டி பை ஏ. ஓகேவா? ஸோ இந்த இதுவும் இது போடுறதுக்கு. ஓகேவா? ஸோ ஒருக்காக 2 தடவை பார்த்தீங்க அப்படின்னா புரிஞ்சிடும். நெக்ஸ்ட்டு 3 எழுதியாச்சு. நெக்ஸ்ட் என்ன செய்வோம்? ப்ராடக்ட்டு. ஸோ 4 சேர்த்து ஆல்ஃபா பீட்டா காமா டெல்டா விச் இஸ் ஈக்குவல் டு டிக்கு அடுத்து என்ன? இ. ஸோ ப்ளஸில் வருது. ஓகேவா? இவ்வளோ பேசிக்காக ஃபார்முலா. எப்போது பவர் வந்து 4 ஹையர் பவர் வந்து 4 இருக்கும்போது இது நார்மலாக நம்ம படித்து வைக்க வேண்டியது. இல்லை சம் வந்தால் மட்டும் செய்வீங்க அப்படின்னா இந்த மாதிரி மெத்தடை வந்து லைட்டாக பார்த்துக்கோங்க. ஓகேவா? ஓகே, நம்ம இப்போ தான் என்ன செய்ய போகிறோம்? சம்முக்கு வரோம். ஓகேவா? ஸோ வி ஃபைண்ட் த சம் ஆஃப் ஸ்கொயர்ஸ் ஆஃப் ரூட்ஸ் கேட்டிருக்காங்க. கரெக்டாக? ஸ்கொயர்ஸ் ஆஃப் ரூட்ஸ். ஸோ இதோட ஸ்கொயரும் ரூட்டும். ஸோ ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர் ப்ளஸ் காமா ஸ்கொயர் ப்ளஸ் டெல்டா ஸ்கொயர். ஓகே, ஸோ இதை தான் நம்ம ஃபைண்ட் பண்ண போகிறோம். ஸோ இதுக்கு ஒரு ஃபார்முலா எழுதுகிறோம். பேசிக்காக ஃபார்முலா ஒரு ஈஸியாக ஒரு இது சொல்லித்தரேன். ஸோ ஃபஸ்ட்டு ஏ ப்ளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா எல்லாருக்குமே தெரியும். கரெக்டு தானே? என்ன வரும்? ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் 2ab. ஓகேவா? இது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஃபார்முலா. இதில் நமக்கு இப்போது ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் மட்டும் வேணும். அப்படின்னா என்ன செய்யலாம்? ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் பி த ஹோல் ஸ்கொயர். இந்த 2ab அங்கே போகும்போது மைனஸ் 2ab ஆகுது. கரெக்டாக? இதை தான் நம்ம இங்கே யூஸ் பண்ண போகிறோம். ஓகேவா? எனக்கு வந்து ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா காமா டெல்டா எல்லோரோட ஸ்கொயரும் ப்ளஸ்ஸும் வேணும். அதுதான் இதுன்னு நினச்சிக்கோங்க. அப்போ இங்கே வந்து என்ன வரும்? எல்லாத்தோட ப்ளஸ்ஸு. ஸோ ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் காமா ப்ளஸ் டெல்டா த ஹோல் ஸ்கொயர் மைனஸ்
2 இன்ட்டு ஏபி. இங்கே ரெண்டு ஏயும் பியும் இருக்கிறதுனால ஏபி கரெக்டாக. ஸோ இங்கே நமக்கு என்ன இருக்குது? ஆல்ஃபா பீட்டா காமா டெல்டா. ஸோ எல்லாமே இருக்குது. ஓகேவா? ஸோ ஃபார்முலா எப்படி வரும்? நம்ம ஆக்சுவலாக ரெண்டாக வச்சு எழுதி வச்சிட்டோம்ல. இப்போ தெரியுதா இது எதுக்காக எழுதணும்னு? ஸோ இந்த ரெண்டாக உள்ள டேர்ம்ஸ் வந்து அதை அப்ளை பண்ண போகிறோம். அப்போ என்ன வரும்? அந்த வேல்யூஸை அப்படியே எழுதிட வேண்டியதான். என்ன வருது? ஆல்ஃபா பீட்டா ப்ளஸ் ஆல்ஃபா காமா ஆல்ஃபா டெல்டா ப்ளஸ் பீட்டா காமா ப்ளஸ் பீட்டா டெல்டா ப்ளஸ் காமா டெல்டா. ஓகேவா? ஒருக்காக 2 தடவை பார்க்கும்போது உங்களுக்கு நல்லா புரிஞ்சிடும். ஓகே, நெக்ஸ்ட்டு வேல்யூஸ்லாம் அப்ளை பண்ணிடலாம். ஃபஸ்ட் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் காமா ப்ளஸ் டெல்டா. இதோட வேல்யூ நம்ம எங்கே ஃபைன் பண்ணியிருக்கோம்? இன்னும் ஃபஸ்ட்டு டேர்ம் கரெக்டாக மைனஸ் பி பை ஏ. ஓகே, ஸோ மைனஸ் பி பை ஏ த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 2 இன்ட்டு இதோட வேல்யூ என்ன? சி பை ஏ. ஓகே, ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு மைனஸும் ஸ்கொயர் போயிடும். ஸோ என்ன ஆயிடுது? பி ஸ்கொயர் டிவைடட் பை ஏ ஸ்கொயர் மைனஸ் 2c பை ஏ. ஸோ கீழே எல்சிஎம் எடுத்துடலாமா? ஸோ காமனாக அப்போ ஏ ஸ்கொயர் போடுவோம். ஸோ பி ஸ்கொயர் மைனஸ் 2 கீழே ஒரு ஏயை மல்டிப்ளை அண்ட் டிவைட் கரெக்டாக. ஸோ ஏசின்னு கிடைக்கும். ஓகே, ஸோ இது இதோட வேல்யூ ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர் ப்ளஸ் காமா ஸ்கொயர் ப்ளஸ் டெல்டா ஸ்கொயர். இதால் நம்ம ஃபைன் பண்ண வேண்டியது சம் ஆஃப் ஸ்கொயர்ஸ் ஆஃப் ரூட்ஸ். அதோட வேல்யூ வந்து இது. ஓகேவா? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.